Hey hello friends, இந்த வீடியோல நம்ம ElementRef அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம view child and view children பத்தி பார்த்திருந்தோம், template reference variable பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம காம்போனன்ட்ல இருக்கிற ஒரு DOM எலிமெண்ட்டையோ இல்லைனா ஒரு காம்போனன்ட்டையோ செலக்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ ஆப் காம்போனன்ட்குள்ள யூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு காம்போனன்ட் தான் இந்த ஆப் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த காம்போனன்ட். இதை நம்ம view child or view children இல்லை template reference variable வச்சு செலக்ட் பண்ணோம். ஆனால் இந்த டெஸ்ட் காம்போனன்ட்க்கு உள்ள இருந்தே இந்த டெஸ்ட் காம்போனன்ட்டை செலக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் ElementRef-ஐ யூஸ் பண்ண போறோம். இந்த காம்போனன்ட்குள்ள இருந்து நம்ம எதுக்கு இதே காம்போனன்ட்டை அக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆங்குலர் டியூட்டோரியல் சீரிஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதில் லைக்ஸே இல்லாதனால இந்த சீரிஸ் ஆங்குலர் டியூட்டோரியல் நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் அது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திடுங்க. அண்ட் என்னோட யூபிஐ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூபிஐ லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் காம்போனன்ட்குள்ளே இருந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிற இந்த செலக்டரை அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த component.html இருக்கிற ஒரு DOM எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த HTML பாக்ஸ் அப்படிங்கிற இந்த டிவிஷன்ஸை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ng-on-init அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்குள்ள நான் கன்சோல் பண்ண போகிறேன். எதை அப்படின்னா document.query selector அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே .box அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பாக்ஸும் செலக்ட் ஆயிரும். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா நோட் லிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. இதில் 2 டிவிஷனும் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா? இதில் நம்ம டாக்குமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறேன். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம HTML-ஓட என்டையர் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்டையர் டாக்குமெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே நம்மளோட HTML டேக், ஹெட், பாடி இந்த மாதிரி எல்லாமே நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா DOM எலிமெண்ட்ஸும் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி query select அப்படின்னு பண்ணும்போது நம்ம என்டையர் அப்ளிகேஷன், அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு DOM-ஆ ட்ராவர்ஸ் ஆகிட்டு இந்த பாக்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸ் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்காக சர்ச் பண்ணும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். பட் நம்ம அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நிறைய DOM எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சர்ச்சிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம சர்ச் பண்ணுறது வெறும் இந்த காம்பனன்ட்குள்ளே தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ElementRef-ஐ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ElementRef-ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் ஃபஸ்ட்டு ElementRef-ஐ ஆட் பண்ணணும். ஓகே, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இதை பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம ஆட் பண்ணுறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ElementRef அப்படிங்கிறதுக்கான ஒரு புது இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸை EL அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கன்சோலில் போயிட்டு this.el அப்படிங்கிறத கன்சோல் பண்ணுறோம். இப்போ இதை சேவ் பண்ணும்போது கன்சோலில் ElementRef அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நேட்டிவ் எலிமெண்ட்குள்ளே ஆப் டெஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட காம்போனன்ட் செலக்ட் ஆகிருக்கு. இதில் .native element அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு query selector all கொடுத்துட்டு .box அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணும்போது இந்த இடத்துலையும் நமக்கு நோட் லிஸ்ட் வந்திருக்கு. இப்போது இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன், அதாவது 16th லைனுக்கும் 17th லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா 16th லைனில் இருக்கிறதுல நம்ம வெறும் ஆப் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த காம்பனன்ட்குள்ளே மட்டும்தான் இந்த பாக்ஸஸை சர்ச் பண்ணியிருக்கோம். பட் செகண்ட் லைன், அதாவது 17 அப்படிங்கிற இந்த லைனில் பார்த்தோம்னா நம்ம என்டையர் டாக்குமெண்ட்டையும் சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் டெக்னிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும், இந்த ஆங்குலர் சீரிஸ் வேணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரியப்படுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.